தமிழ்நாட்டினுடைய வீர தியாகிகளுக்கு துப்பாக்கி கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தவர். ஆனா 60 வயதுக்கு மேல ஆன்மீக பணியிலும் நாட்டினுடைய பணியிலும் சிறப்பு செய்தவர். ஆக இது சாதாரண இது இல்லை. இது வந்து கோழைகளுடைய கூடாரம் இல்லை நம்முடைய சைவம், நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறத அதை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணணும். மருது சகோதரர்கள்ல நம்ம சர்வம் சபரிமலை போவோம், இருந்தாலும் மருது சகோதரர்கள்ல சின்ன மருது பெரிய மருது 2 பேரும் விபூதியை தரித்து கொண்டு பட்ட பட்டையா பூசிட்டு சொல்லக்கூடாது. விபூதி 16 இடங்களில் உச்சந்தலையில் தூளாக இது பண்ணி 16 இடங்களில் நம்முடைய அறைக்கு கீழே விபூதி பூசக்கூடாது. 16 இடங்களில் விபூதி பூசி உத்திராட்ச மாலை கொட்டை போட்டிருக்கா சார் சொல்லக்கூடாது. உத்திராட்ச மாலை அங்கமாலை அணிந்து மிகச்சிறந்த சைவ பக்தர்களாக சின்ன மருது பெரிய மருது இவங்களை அடக்கவோ ஒடுக்கவோ முடியல. ஆங்கிலேய அதிகாரி கர்னல் ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடியவன்ட்ட தகவல் தெரியுது. அப்போ அவன் விரட்டி கொண்டு வராங்க. பக்கத்தில் உள்ள மலையில ஒளிஞ்சிருக்காங்க சின்ன மருதும் பெரிய மருதும். இவங்களை சரண்டர் அடைய பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஆங்கிலேய அதிகாரி கர்னல் ஆலிவ் என்ன பண்றாருன்னா, நீங்கள் அன்றாடம் வழிபடக்கூடிய காளையர் கோயிலுடைய சிவலிங்கத்தையும் அதே மாதிரி கொடிமரத்தையும் கோபுரத்தையும் நாளை மாலைக்குள் நான் பீரங்கி வைத்து தூள் தூளாக்கி விடுவேன். சின்ன மருதுவே, நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்கிருந்தாலும் வருக. இது எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பக்கமா தண்டோரா அடிச்சுட்டு போறாங்க. பெரியவங்களுக்கு தெரியும், கொட்டு அடிச்சு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு போறாங்க. ஒரு புதரில் இருக்கக்கூடிய பெரிய மருது சின்ன மருது காதுல கேட்க உடனே சின்ன மருத, உனக்கு இன்னும் சைவத்திற்கும் நம் நாட்டிற்கும் வேலை இருக்கிறது, நான் போய் சொன்ன நேரத்தில் சரண்டர் ஆகிறேன். உடனடியாக ஓடோடி வந்து அதுக்குள்ள கர்னல் ஆலிவ் பீரங்கி எல்லா பக்கம் பொருத்திட்டான். கோபுரத்துக்கு நேரா, கொடிமரத்துக்கு நேரா, நம்முடைய சிவலிங்கத்துக்கு நேரா தயாரா வச்சிருக்கான் ஒரு மேடை. அந்த மேடையில பெரிய மருது ஓடோடி வந்து, கர்னல் ஆலிவ் அவர்களே, உங்களுக்கு நான் சரண்டர், என்னை நீங்கள் கைது செய்யலாம், ஆனால் என்னுடைய சிவலிங்கத்திற்கோ என்னுடைய கொடிமரத்துக்கோ கோபுரத்துக்கோ எந்த ஊரும் வரக்கூடாது. உடனடியாக கர்னல் ஆலிவ் கொக்கரிக்கிறான். அப்படி வந்தால் நீங்க சொன்னது என்ன சரண்டர் அடையணும் நீங்க சொல்லியாச்சு. சரி, உன்னுடைய ஆசை, ஏன்னா ஆங்கிலேய நீதிபதி ஆங்கிலேய அதிகாரிகள் நம்முடைய ஆசையை கேட்பார்கள். உங்களுடைய ஆசை அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக என்னை திருப்பத்தூரில் தான் தூக்கில் போட போகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி திருப்பத்தூரில் என்னை தூக்கில் போட்டாலும் நான் என்னுடைய சிவலிங்கத்தை பார்க்காமல் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். காலையில என்னுடைய சிவலிங்கத்தை வந்து வணங்கி, காளையர் கோயில் சிவலிங்கத்தை வணங்கி, அதன் பின் நான் என்னுடைய ஆகாரத்தை எடுப்பேன். எனவே திருப்பத்தூரில் என்னை தூக்கில் போட்டாலும் என் கண்கள் இரண்டும் சிவலிங்கத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிற மாதிரியே என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். யாம் செய்தோம், ஆனால் இது செய்யவில்லை என்றால் என்று அந்த கர்னல் ஆலிவ் கேட்கும் போது மருது சகோதரர்கள், மருது சொல்றார், பெரிய மருது சொல்றார், ஆங்கிலேய அதிகாரி அவர்களே, நாங்கள் கோழை என்று நினைத்து விடாதீர்கள். எண்ணிலிருந்து 1000 சைவ அடியார்கள், சிவனடியார்கள் நெற்றியில் விபூதியோடும் பட்டையோடும் கழுத்தில் அங்கமாலையாகிய உத்திராட்சத்தோடும் கொட்டையோடும் சாறை சாறையாக வருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட கோழைகளின் கூடாரம் அல்ல, வீரத்தின் செறிவு மிகுந்த நம்முடைய சைவ கூட்டம்.